ஸ்கூட்டரை உரசியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹாரன் அடித்த போதும் ஸ்கூட்டரை எடுக்காமல் காரை மறித்து வாக்குவாதம் செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூரியன் இணைகிறார். செல்வசூரியன், விவரங்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது காலணி வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அங்கு வந்திருந்தார். ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு அவர் புறப்படும் போது அவரது வாகனத்தின் முன்பாக ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்திய வழக்கறிஞர் ஒருவர் ஹாரன் அடித்த போதும் எடுக்காத காரணத்தினால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் என்பது நிகழ்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த அந்த வழக்கறிஞர் காரில் இருப்பவர்களை இறங்கி வரும்படி கூறியிருக்கிறார். அதன் காரணமாக அங்கு வாக்குவாதம் முற்றி காரில் இருந்து இறங்கி வந்த திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை சாலையில் இழுத்து தூக்கி வீசி எறியப்படுவதும் அதே போல அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த வழக்கறிஞரை தாக்குவது உள்ளிட்ட காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த வழக்கறிஞர் அருகில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற காவல் நிலையத்தில் தற்போது வாய்மொழி ரீதியாக புகார் அளித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த மோதல் சம்பவம் என்பது தற்போது அங்கு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி செல்வசூரியன் விவரங்களுக்கு.